தன்னை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு ஒரு பேர் வச்சான் பாருங்க, வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். வாழைக்கு என்ன பெரிய விசேஷம்? அது இலை பயன்படும், தண்டு பயன்படும், மட்டை பயன்படும், வெத்தலை கட்டுவான் மட்டையை வச்சு, நாறு பயன்படும் பூ கட்டுறதுக்கு, உள்ள ஒரு வாழை கிழங்கு இருக்கு பாருங்க, சமையலுக்கு அது பயன்படும், அதை கூட பயன்படுத்தலாம், தப்பே கிடையாது. அந்த வாழை A to Z மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தா எல்லாம் பயன்படும். வாழை தன்னை முழுசா தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தகுதி வாழைக்கு உண்டு. அந்த மாதிரி சில பேர் தன்னை முழுசா உலகத்துக்கு கொடுக்குறானே, வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். அப்பாவோட அருமை சார் ஒரு உயிரோடு இருக்க வரைக்கும் நமக்கு தெரியாது. அம்மாவோட அருமையை அம்மா தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் மட்டும் இல்லைன்னா, நான் மட்டும் இல்லைன்னா, நான் மட்டும் இல்லைன்னான்னு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மனுஷன் கொஞ்சம் பரிதாபம். அவர் இருப்பார், ஒன்றும் தன்னை ரிஜிஸ்டர் பண்ணவே மாட்டார். உனக்கு இந்த பேண்ட் ஷர்ட் நான் தான் வாங்கி கொடுத்தேன், உனக்கு இந்த சொத்து நான் தான் வாங்கி வச்சேன், உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நான் தான் படிக்க வச்சேன், ஒன்றும் சொல்ல மாட்டார் அவர். அப்பா இருக்கிற வரைக்கும் அவருடைய அருமை தெரியவே தெரியாதுங்க. ஆனால் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அப்பாங்கிற மனுஷன் எவ்வளவு பெரிய நன்மை பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற விஷயமே அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். என்னுடைய கணிப்பில் 70-80% ஆண்கள் அப்பாவா மாறுறாங்க பாருங்க, சரியான அப்பாவா. அந்த அப்பாவா இருக்கிறவங்க உருகுகின்ற மெழுகு போல ஒளியை வீசியவர். ஏன்? நீங்க மெழுகுவத்திய தொலைவிலேருந்து பார்க்குற எல்லாரும் வெளிச்சத்தை தான் கொண்டாடுவான். வேற யாராவது சொல்லுவானா மெழுகுவத்தி எரியுது, வெளிச்சத்தை கொண்டாடுவான். அது உருகுதுன்னு ஒருத்தன் கவலைப்பட்டிருக்கானா? இந்த மெழுகு உருகிக்கிட்டே போகுது அப்படின்னு யாராவது கவலைப்பட்டிருக்கானா? இல்லை. மெழுகுவர்த்தியை தொலைவிலிருந்து பார்க்கிற போது வெளிச்சம் மட்டுமே தெரிவதைப் போல அப்பாவை தொலைவிலிருந்து பார்க்கிற போது அவரது தோற்றம் மட்டுமே தெரிகிறது. அருகில் போய் பார்த்தால்தான் இந்த மெழுகு நாள்தோறும் உருகி கொண்டே இருக்கிறது என்ற உண்மை நமக்கு புரிய வரும். க்ளோஸாக போய் அப்பாவை வாட்ச் பண்ணாதான் நம்ம அப்பா எவ்வளவு குறைஞ்சிட்டாரு, எவ்வளவு பலம் குறைஞ்சிருச்சு, அவர் உடம்பு எவ்வளோ வீக்காகி போச்சு, அவருடைய அந்த அந்த உடல் ஆரோக்கியம் எவ்வளோ வீணாக போயிருக்கு அப்படிங்கிறது அப்பாவை கணிச்சு பார்த்தா தான் தெரியும். நான் அம்மா குறை சொல்கிறேன்னு பொருள் அல்ல. ஆனால் அந்த மெழுகு போல உருகக்கூடிய தன்மை என்பது ஒரு தகப்பனுக்கு உரிய விஷயம்.